ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் நீங்கள் வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், கப் டாட் பிடிக்கிறது எந்த மாதிரி பிடிக்கணும், எந்த அளவுகளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது. இது வந்து ஒரு 48 சரிங்களா, 48 இன்ச்சு ப்ளவுஸு. 48 இன்ச்சு ப்ளவுஸுக்கு நம்ம கப் டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு தட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதில் எல்லாம் கழுத்து எல்லாமே முடித்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த பகுதியிலிருந்து இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4 இன்ச்சு சரிங்களா. 4 இன்ச்சில் இப்படி வச்சா 4 இன்ச்சு வருது இல்லையா? இந்த 4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, சரிங்களா. அடுத்தது 3 இன்ச்சு வச்சா இவங்களுக்கு, இந்த அகலம் 3 இன்ச்சு வச்சா இவங்களுக்கு இந்த கப் டாட்டோட சுற்றளவு வந்து பத்தாது, இறுக்கமாக இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் இன்னொரு 1/2 இன்ச்சு வச்சு 3.5 இன்ச்சு அகலம் பார்த்திங்கன்னா, கப் டாட்டோட அகலம் 3.5 இன்ச்சு. இது சென்டர் டாட்டுக்கானது, சரிங்களா. அடுத்தது இதில் சென்டரில் வச்சு உயரமும் 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதில் இதுதான் வந்து சென்டர் டாட்டு. இதிலிருந்து உங்களுக்கு இந்த பக்கமாக பெரிய சைஸ் ப்ளவுஸு, அதனால் இதில் ஒரு 2 இன்ச்சு ஓகேங்களா. 2 இன்ச் போட்டு இப்படி ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 1/4 இன்ச்சு, நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் தான் இது வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கணும். இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இதிலிருந்து மேலே ரொம்ப கூர்மையாக கிட்ட வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. இதுக்கு மேலே இந்த இடத்துல 2 இன்ச்சு தான், இங்கேயும் 2 இன்ச்சு கேப்பு தான் விட்டுருக்கேன். சின்ன ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா 1.5 இன்ச்சு கேப்பு விடலாம். இதில் வந்து நம்ம 2 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம், சரிங்களா. கரெக்டாக இந்த ஆம்கோலோட சென்டர் பாயிண்ட் இங்கே வரும். இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து இங்கே டாட் பிடிக்கிறதுக்கான அளவு. இப்போ நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு வாட்டி நான் இந்த பக்க கப் சைஸ்லேயும் நான் காமிச்சுக்கிறேன். நீங்கள் கவனமாக இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துட்டு இங்கிருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இதிலிருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இது கப் ஷேப்பை பொறுத்து இந்த அளவுகள் வந்து, இந்த கேப் வந்து அதிகம் கொடுக்கறதும் குறைச்சிக்கிறதும் இருக்குது, சரிங்களா. உயரம் பார்த்திங்கன்னா 3.25. இதுவும் பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்து இந்த உயரமும் வித்தியாசப்படும். இது 48 இன்ச்சு ப்ளவுஸு அப்படின்றதுனால உங்களுக்கு உயரம் வந்து 3.25 வைக்கிறேன். அப்போ தான் அவங்களோட பாடி அந்த அளவுக்கு இப்படி மேலே ஏறி போகும் இல்லையா கப் ஷேப்பு, அதனால் அப்படி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 2 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். இங்கேருந்து இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சில் இப்படி கிராஸ் வச்சுக்கிட்டு இப்படி, அடுத்தது இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு இந்த பக்கம், சரிங்களா. இதுதான் நம்ம மார்க் பண்ணுறது. இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, இப்போ மார்க் பண்ணியிருக்கிறத இப்படி சென்டராக இப்படி மடிங்க. மடிச்சிங்கன்னா இப்படி வரும். இப்படி வரும்போது இதை எடுத்துக்கோங்க, இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா. வச்சுட்டு மிஷினில் வைங்க. ஸ்ட்ரைட்டாக, புரியுதுங்களா? டபுள் ஸ்டிச் போடணும் எப்போவுமே. கப் டாட்டுக்கு டபுள் ஸ்டிச் போடணும். ஒரு சைடு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்ததுலேயும் அதே மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சென்டர் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ண இடத்த வச்சுக்கோங்க கரெக்டாக. கீழே வைக்கிற இதில் வச்சாச்சு. இதையும் நம்ம டபுள் ஸ்டிச்சு போட்டுக்குவோம். இந்த கப் டாட்டில் தான்
ப்ளவுஸ்னோட அமைப்பே வந்து எல்லா லேடிஸ்க்குமே பிடிக்கும். இது வந்து கப் ஒரு பக்கமும் நம்ம தையல் பிடிச்சிருக்கிறது ஒரு பக்கமும் இருந்துச்சுன்னா யாருக்குமே ப்ளவுஸ் போடவே பிடிக்காது. அடுத்தது இப்போ இதில் இப்படி எடுத்துக்கோங்க. அதில் 3.5 இன்ச்சுக்கு பிடிச்சோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் பிடிச்சா போதும், ஜாஸ்தி பிடிக்கக்கூடாது. 1/4 இன்ச்சில், சரிங்களா? 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிட்ட வர வர கூர்மையாக கொண்டுட்டு வந்து முடிச்சிருங்க, சரிங்களா? 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி கிட்ட வரும்போது கூர்மையாக கொண்டு வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து 1/4 இன்ச்சில் தான் முடிக்கிறேன். இப்போ நம்ம அக்குள் பகுதி இருக்கிற கப் டாட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறோமா, அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படியே நம்ம தைச்சதுலேயே ஷேப் நிற்கிது. டிஷ்யூ ப்ளவுஸுன்றதுனால தைச்சதுலேயே நம்ம தைக்கிறதுல ஷேப் நிற்கிது. இப்போ இதையே நீங்கள் வந்து இப்படி பண்ணினீங்கன்னு சொன்னாவே இதனோட அளவு வந்து கரெக்டாக வரும், சரிங்களா? இதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மற்ற அளவுகள் வந்து அழகாக தானாக வரும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் நான் 2ஆக மடிச்சிட்டேன். இங்கேயும் இதே போல் 1/4 இன்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி கீழே வர வர கூர்மையாக கொண்டு வந்து முடிக்கிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி காமிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்படி இருக்கிறத நம்ம இப்படி லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டு பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல வருது இல்லையா, கரெக்டான இடம் இதுதான். மேலே 1/4 இன்ச்சில் பிடிச்சிக்கலாம். கீழே வர வர அப்படியே கூர்மையாக கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். இதுக்கும் நம்ம டபுள் ஸ்டிச் போடணும். போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கப் ஷேப் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி லூஸ் கொடுத்து ஃபினிஷிங் இருக்கும். டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரியோ அவங்களுக்கு இறுக்கமாக ஜாக்கெட் போட்டுட்ருக்கிற மாதிரியோ கண்டிப்பாக இது இருக்காது. நல்ல லூஸ் கொடுக்கும் அவங்களுக்கு இந்த இடத்துல, சரிங்களா? எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸ்னோட கப் ஷேப்பு? உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக நல்லா இருக்கா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களும் இந்த பெரிய சைஸ் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் பார்த்து இந்த அளவுகள் வச்சு கப் சைஸ் பிடிங்க, அழகாக பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.